இந்த மாதிரி பாடி பில்டிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா வெறும் ஃபேட் லாஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது. இதை வந்து பாடி ரீகாம்போசிஷன் சொல்லுவாங்க. உங்கள் கான்டெஸ்ட் ஸ்ட்ரெட்டிங் டைமில் பாடி ஃபேட்டு கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் மசில் மாஸும் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் ரொம்ப பெரிய சேலஞ்ச். அதுக்கு ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், ப்ராப்பர் ப்ரோட்டீன் இன்டேக், ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட், ரெக்கவரி, கேலரி கண்ட்ரோல் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலுமே ஸ்டேஜில் ரொம்ப ஒஸ்ட்டாயிரும். அந்த டைமில் ஒரு ஒர்க் அவுட் மிஸ் பண்ணால் ஒன்றும் பெருசாக நடக்காது. ஆனால் உங்கள் பிளானில் ஏதாவது மிஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பீக் கண்டிஷனுக்கு வெறும் கிராஷ் டயட் மட்டும் இருந்தால் பத்தாது. அவங்கவுங்க பாடியை அனலைஸ் பண்ணி சயின்ஸ் பேஸ்டு அப்ரோச் வேணும். வீக் பை வீக் நியூட்ரிஷன், கார்டியோ அட்ஜஸ்ட்மெண்ட், உங்கள் நியூட்ரிஷன் பிளான், ரிகவரி, இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி கண்டிஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மசில் பில்ட் பண்ணுறதுக்கு வருஷங்கள் ஆகலாம், அது உண்மை. ஆனால் அந்த ஏற்றி வச்ச மசிலை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில தப்பு ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா சில டேஸ்லேயே அது ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பாடி பில்டிங்கில் இன்டென்சிட்டி எவ்வளோ முக்கியமோ அதை விட கன்சிஸ்டன்சியும் பிளானிங்கும் ரொம்ப முக்கியம். ரைட் பிளான், ரைட் எக்ஸிக்யூஷன், ரைட் கன்சிஸ்டன்சி எவ்ரி சிங்கிள் டே. அதனால் உங்கள் கோச் சொல்கிறத எதையும் மிஸ் பண்ணாமல் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரீல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பாடி பில்டிங் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு எபிசோடு 8 மிஸ் பண்ணாமல் இருக்க என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.